My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical round 2 counseling குறித்த updates பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வெப்சைட்ல ஒன்னு ரெண்டு முக்கியமான updates கொடுத்திருக்காங்க. அது பத்தி என்ன அப்படிங்கறத என்ன செய்யலாம் அப்படினா பார்க்கலாம். So first update என்ன அப்படினா நமக்கு GNM of nursing ஓட counseling நடந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு வந்து IRT ward quota ன்னு ஒன்னு உண்டு. So இந்த IRT ward quotaல யார் யார் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள், counseling attend பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கற லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. So டோட்டலா 23 ஸ்டூடண்ட்ஸ் ஓட நேம் இருக்குது. So நிறைய பேர் ரேங்க் லிஸ்ட்ல நேம் வரல அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட பேர் இந்த IRT வார்டு அப்படிங்கிற இந்த லிஸ்ட்ல இருக்குதுன்னா பார்த்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்களுமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம். அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா B.Pharm, PharmD, D.Pharm இந்த 3 கோர்ஸ்க்கும் வந்து நமக்கு ஏற்கனவே ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நம்மளோட சேனல்ல இருந்து B.Pharm, PharmD and D.Pharmக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிருந்தீங்க. இவங்களுக்கு நமக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கவுன்சிலிங்கான ஃபீஸ் மட்டும் நம்ம பே பண்ணணும்னா போதும். கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்மளோட கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. சோ நீங்க ஒன்ஸ் கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அலாட்டட் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட்னு 2 வரும். ஃபர்ஸ்ட் வந்து அலாட்டட் லிஸ்ட்ல உள்ள பிள்ளைங்க இதே மாதிரி தான் ஃபீஸ் பே பண்றதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அதாவது டியூஷன் ஃபீஸ் அது பே பண்ணி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ பேலன்ஸ் சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதுல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து கன்வெர்ட் பண்ணி எடுப்பாங்க. சோ இப்ப B.Pharm பொறுத்தவரையில அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 சீட் இருக்குது. சோ இதுல உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் இதுல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். அதே மாதிரி நமக்கு PharmD பொறுத்தவரையில அண்ணாமலை யூனிவர்சிட்டியில 30 சீட் இருக்குது. சோ நீங்களும் அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ்க்கு வந்து போவோம், நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். டிப்ளமோ இன் பார்மசியை பொறுத்தவரையில உங்களுக்கு 60 சீட் இருக்குது. டோட்டலா நமக்கு அப்போ B.Pharmக்கு 100 சீட்டு, PharmDக்கு நமக்கு 30 சீட்டு, D.Pharmக்கு 60 சீட் இருக்குது. உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் இந்த இடத்துல கொடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. இனி ரவுண்ட் 2 கவுன்சிலிங் குறித்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கிறீங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் நமக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறமா தான் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். பட் உங்களுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறமா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்த உடனே கண்டிப்பா நம்மளோட சேனல்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு சில விஷயங்களுக்காக காத்திருக்க கூடாது. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு 150 கட் ஆஃப் தான் இருக்குது, செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருமா, 155 கட் ஆஃப் இருக்குது, செகண்ட் ரவுண்ட்ல பிரைவேட் காலேஜ் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 175க்கு மேல இருக்கணும். நல்ல டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜ் வேணும் அப்படின்னா 160க்கு மேல இருக்கணும். ஏதாவது ஒரு பிரைவேட் காலேஜ் உங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னா 140க்கு மேல இருக்கணும். ரொம்ப கம்மியான கட் ஆஃப் வச்சுட்டு எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடைக்காது. பட் எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும், நான் எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்ல தான் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸோட அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்குது. நமக்கு 18ஆம் தேதி தான் க்ளோஸ் ஆகுது. நீங்க டிப்ளமோ கோர்சஸ்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இந்த ரவுண்ட் 2ல கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணாத சீட்ஸ் வரும். அண்ட் அதே நேரத்துல ஆல்ரெடி பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 50 கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது. எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 450க்கு மேல கவர்மெண்ட் சீட்ஸ் வரும். பட் பிரைவேட் காலேஜஸ் சீட் கண்டிப்பா இந்த வருஷம் நமக்கு வந்து கூட தான் செய்யும். சோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 20,500 பிரைவேட் சீட்ஸ் வரும். சோ இதுக்கான அபிஷியல் சீட் வேகன்சி நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணுவாங்க. அது குறித்த அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா சேனல்ல வந்து அப்டேட் பண்ணுவேன். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.